தமிழ்நாட்டில் எத்தனையோ சேட்டலைட் சேனல் இருக்குது, எத்தனையோ லோக்கல் சேனல் இருக்குது. அந்த லோக்கல் சேனல்களே சில சேனல்கள் ரொம்ப லோக்கலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு லோக்கல் சேனல் தான் நம்ம ட்ரிபிள் எயிட் சேனல். அந்த சேனலோட எம்டி தான் மிஸ்டர் அழகுராஜா. அழகுராஜா ஸ்பீக்கிங். இவர் உண்மையான பேரு ராஜா. இவர் சின்ன வயசுல அழகா இருக்கிறதுனால எல்லாரும் இவர் அழகுராஜா அழகுராஜான்னு கூட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அதையே அவருடைய பேரா விரும்பி வச்சுக்கிட்டார். நம்ம அழகுராஜாவோட அப்பா பேரு முத்துகிருஷ்ணன், மீனாட்சி ஆட்டோமொபைல்ஸோட ஓனர். கொஞ்சம் சொகுசான ஒரு ஆளு. என்னப்பா வீலோட விளையாடிட்டு இருக்கியா? இவங்க தான் நம்ம அழகுராஜாவோட அம்மா மீனாட்சி. வந்துட்டேங்க. எங்க என்னங்க காஃபி எங்க? உங்களுக்கு காஃபி போடலாம் தான் கேஸ் ஆன் பண்ணி அப்படியே பத்த வைக்கலாம்னு போறேனா நீங்க கூப்பிட்டீங்களா, அப்படியே விட்டு வந்துட்டேன். சரியா போச்சு. கேஸ் ஆன் பண்ணி வச்சிருக்க பாரு. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க. என்னடா இந்த காலத்துலயும் புருஷன் காலெல்லாம் விடுறாங்களேன்னு பாக்குறீங்களா? இவங்க டிவியில சீரியல்லாம் பாக்குறது இல்ல. இவங்க 2 பேரோட ஒரே ஆசை அவங்க பையனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான். இப்போ கூட பொய் சொல்லி தான் ஒரு பொண்ணை காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. பொண்ணா? ஆமா ஆமாங்க பொண்ணு. மாப்பிள்ள அது என்னடா மேல பூ தொங்குது? என்ன கல்யாணத்துக்கு மூடு செட் பண்றீங்களா? இதுல சிக்னல் வேற. எப்படி உங்களுக்கு வரவா? இருடா. எப்படி 6 மாசமா ஒரு பொண்ண உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒத்த கால்ல நிக்கிறாங்க. பிடிச்சிருக்கு பிடிக்கல சொல்டா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லணும் அதானே? எனக்கு உங்களை பிடிக்கல, உங்க பொண்ணை கூட பிடிக்கல, உங்க பொண்ணு சுத்தமா பிடிக்கல. போச்சு போச்சு. கண்ணே எப்பா எப்பா அழகுராஜா நில்லுப்பா நில்லுப்பா தம்பி தம்பி எப்பா என்னப்பா இது? கடைசியா ஒரு தடவை சொல்றேன், என் சேனல் நம்பர் 1 சேனல் ஆக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி யாராவது கல்யாண பேச்சு எடுத்தீங்க அவ்வளவுதான். ராஜா வெல்கம், டேக் யூர் சீட். ஆஃபீஸர், பட்ஜெட் மீட்டிங்க்கு எல்லா ஸ்டாஃபும் வந்துட்டாங்களா? போனஸ் கேட்டு வெளியே நின்று எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்களே, வரும்போது பார்த்துருப்பீங்களே. என்ன சொல்றீங்க ஆஃபீஸர்? பின்ன உடுப்பி ஹோட்டல் போண்டா செட்டு மாதிரி இருக்கிறதே 2 பேரு. இந்த மாதிரி விஷயம் பட்ஜெட் மீட்டிங்ல பேச வேணாமே. சார் எம்டி சார். என்ன ஆஃபீஸர், வரவன் ஒரு பக்கம் இருக்கு, செலவன் 9 பக்கம் இருக்கு. நல்லா பாருங்க, அந்த வரவுன்ற ஒரு பக்கமும் காலியாக தானே இருக்கும். உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை ஃபைலா போட்டு வச்சிருக்கேன். ஆஃபீஸர், கடந்த 5 வருஷமா மட்டும் நம்ம சேனலோட நிதி நிலைமை இவ்வளோ மோசமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம சேனல் ஆரம்பிச்சு 5 வருஷம் தான் ஆகுது. ஓஹோ. அது மட்டும் இல்லாமல் மற்ற சேனலுக்கெல்லாம் விளம்பரம் வருது. அப்ப நம்ம சேனலுக்கு விளம்பரம் வரல? ஏன்னா நம்ம சேனலுக்கே ஒரு விளம்பரம் தேவைப்படுது. அண்ணா டீ காசு கொடுங்கண்ணே. ஆஃபீஸர், தம்பி ஏதோ டீ குடி காசு கேட்குறான், சில்லர் இருந்தா கூட. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நாம குடிச்ச டீக்கே தம்பி காசு கேட்குறாரு. ஓ தம்பி, இங்க பட்ஜெட் மீட்டிங் போயிட்டு இருக்கு, நீங்க போயிட்டு அப்புறம் வர முடியுங்களா? சும்மா உட்காந்து வெட்டியா தானே பேசிட்டு இருக்கீங்க, என்ன கலாய்க்கிறீங்களா? இருங்க இருங்க, ஓனர்ட்ட சொல்றேன். தம்பி 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 கம்மிங் டு தி பாயிண்ட். சாரி எம்டி சார், ஒரே ஒரு வழி இருக்கு. நாமளே ஒரு விளம்பரத்தை ஷூட் பண்ணி நம்ம சேனல்ல போட்டா உண்டு. அதுல ஒரு சிக்கல் பாருங்க, உள்ளூர்ல எவனும் கொடுக்க மாட்டான். ஏன்னா நம்ம லட்சணம் அவனுக்கு தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உள்ளூர்ல நம்ம பருப்பு வேகாதுன்றீங்க இல்லையா? வெளியூர்ல வேகறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இருக்கு. 3 விசில் வச்சா வேகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ மீன், வெளியூர்ல எவனாவது புதுசா கடை திறந்து அவங்கிட்ட நம்மளை பத்தின விஷயம் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் அவனை ரீச் பண்ணா வாய்ப்பு இருக்கு. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. வாட் ஆர் யூ வெயிட்டிங்? லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். எஸ். அப்பனே விநாயக பெருமானே, கடை ஆரம்பிச்சு 3 நாள் ஆச்சு. இது வரைக்கும் வியாபாரம் நல்லாவே போயிட்டு இருக்கு, இனிமேலும் நல்லாவே போகணும். ஐயா ஐயா, கடையை இழுத்து மூடுங்க. என்னாச்சுடா? ஆபீசர் வந்துகிட்டு இருக்காங்க, நீங்க மாட்டினா தெருவுக்கு வந்துருவீங்க. உன் நாக்குல தர்பியை போட்டு பொசுக்க, கடை திறந்த உடனே போட உள்ள. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சார். சார், பிசினஸ் டைம், ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. நீங்க என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பேசி முடிச்சிடலாம். எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ஒரு நிமிஷம் ஆபீசர், ஒரு 5L கரெக்ட். ஒரு 5 lakhs. 5 lakhs அவ்வளவு போதுமா உங்களுக்கு? இந்தாங்க ஐயா. ஐயோ அம்மா, பயப்படாதீங்க பயப்படாதீங்க.
என்னங்க? ஐயோ மொத்தமா 5 லட்சமா? ஆமா சார், வச்சுக்கங்க. ஐயோ நாங்க டிபார்ட்மெண்ட்ல மாட்டிக்குவோமே. டிபார்ட்மெண்டா? என்ன டிபார்ட்மெண்ட்? நாங்க AAA டிவி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றோம். என்ன எம்டி சார் லோடு எடுக்கிற மாடு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கிறான். யோ நக்கல் பண்ணாம ஆட கன்ஃபார்ம் பண்ற வழியா பாரியா. ஆடே தயவு செஞ்சு ஒரு ஆடு கொடுக்கணும். என்ன பட்ஜெட்? யோ தைரியம் 5 லட்சம் சொல்லிரு, பாத்துக்கலாம். அண்ணே 5 லட்சம். ஒரு 4 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம். அண்ணே 50,000 கன்ஃபார்ம் பண்ணிக்கலானே. அது கம்மியா எடுத்தா உங்க கடைக்கே அசிங்கண்ணே. 5,000 rupees ஃபைனல். 5000மா? No discussion. One condition. தமன்னா, சமந்தா, அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடலை கூட்டிட்டு வாங்க. ஆட் கன்ஃபார்ம். 5000 ரூபாய்க்கு தமனா, சமந்தா, அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல். படா யோ அண்ணே அவனை விடுங்கண்ணே, அவன் கிடக்குற ஆஃபீஸ் பாய். நான் தானே எம்டி, நான் தான் எல்லாமே. நான் கூட்டு வர்றேனே. ஆடு கன்ஃபார்ம். சிம்பிளா சாவு எடுக்கவே 10,000 ரூபாய் செலவாகுது. 5000 ரூபாய்க்கு ஆடு எடுக்கிறேன்னு எப்படி ஒத்துக்கிட்டு வந்தீங்க? நீங்க கொடுக்குற 5000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ராவும் வந்து சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ? ஆஃபீஸர் இன்னொரு தடவை பண்ணுங்க. ஏன் இன்னொரு தடவை பண்ணுங்க. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. 10 பைசா செலவில்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆஃபீஸர். பாடி என் கரீனா சோப்ரா. அண்ணே இவங்க தான் கரீனா. அண்ணே இவங்க தான் கரீனா சோப்ரா. நமஸ்தே போல். नमस्कार। ஃபன்னினே ஃபன்னி இங்கிலீஷ். பாம்பே பொண்ணுல அதான் இங்கிலீஷ்லயே பேசு. பிரசாதம். சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. தென்காசியில் ஒரு தங்க அருவி, உங்கள் சொக்க தங்கம் ஜுவல்லரி. காலங்காத்தால ஆஃபீஸ் கூட தரக்காம எங்க போய் தொலைஞ்சான்? மொத்தம் சம்பளத்தை கட் பண்ணும். சுவிட்ச் ஆஃப். உங்க
ட்ரிபிள் ஏ சேனலில் வேலைக்கு சேர்ந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்குங்க, இல்லை எக்கேடு கேட்டு போங்க. ஆனால் மறுபடியும் என்னை வேலை செய்ய சொல்லி வற்புறுத்தி என்னை தேடி என் பேக்கரிக்கு வந்தீங்கன்னா அவமானம் தாங்க முடியாம தூக்கில் தூக்கிடுவேன். இப்படிக்கு கோவத்துடன் கல்யாணம். என்ன திமிரு இருந்தா இவன். இப்படி செஞ்சா எவன்டா சாப்பிடுவான்? டேய், உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? தொடர்ந்து வேலை செய்ய வற்புறுத்தினா அவமானம் தாங்காம தற்கொலை தான் பண்ணிக்கணும். இப்படிக்கு கோபத்துடன் கல்யாணம் அப்படின்னையா? அப்படின்னு நடந்துச்சு. அப்படின்னு நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யோ 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 என்னையா இதுக்கே பொம்பளைங்க மாதிரி அழுகுற? இந்த நேரத்தில் உங்க அந்தபுரத்துக்கு அவசரமா வர சொல்லியிருக்கீங்களே, என்ன மேட்ருண்ணே? தம்பி, அந்த பாம்பே புள்ள கரீனா சோப்ரா என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாடா. பாரு பாரு, சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. என்ன அழகுடா, என்னடா ஆட்டம் வருது. அந்த கரீனா சோப்ரா என்னோட மனச சாத்துக்குடி பழம் மாதிரி கச்சக்குன்னு புழிறாடா. அதனால அந்த பாம்பே பொண்ணை எனக்கு நீ தான் செட் பண்ணணும் ப்ளீஸ். அந்த பொண்ணோட ஒரே ஒரு நாள் வாழலனாலும் இந்த கட்டம் வேகாது ப்ராமிஸ். கேஷ், கோல்டு, சில்வர், டைமண்ட், உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட இருக்க எடுத்துக்கூடா. லக்ஷ்மி தேவி என்ன ரூட்ல வந்தா என்னடா? என்ன அந்த வேலை பார்க்க சொல்றான், அது கூட பரவாயில்ல. என்னையே என்கிட்ட கூட்டி கொடுக்க சொல்றான். இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கட்ட பிரம்மச்சாரி எடுத்துட்டு போய் 5000 ரூபாய்க்கு அடகு வச்சுட்டு வந்துட்டீங்களா, நல்லா இருப்பீங்களா? இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டீங்களான்னு போயிட்டான். அப்புறம் என்ன, வீட்டில் டேபிள் ஃபேன் தான் இருக்கு, அதில் எப்படி தூக்கு போட்டுக்க முடியும்? கேட்குறாரு கேள்வி. ஆஃபீஸர் கோச்சிக்காதீங்க. வாழ்க்கைன்னா நல்லதும் கெட்டதும் இருக்கத்தான் செய்யும். நாம தான் அன்னப்பறவை மாதிரி ரெண்டையும் பிரிச்சு பார்த்து வாழ கத்துக்கணும். அன்னப்பறவை பிரிச்சு பார்த்துட்டு பறந்து போயிடும். சொக்கநாதனுக்கு என்னை பத்தின உண்மை தெரிஞ்சதுன்னா என்னை பிரிச்சு மேய்ஞ்சிருவான். இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து காயலாங்கிற கூட நடத்த முடியாது, வெளியே போ. மிஸ்டர் கல்யாணம், அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பேக்கரியில் வச்சு எங்க என்ன சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? ட்ரிபிள் ஏ டிவி. யோ என்ன இதெல்லாம்? கோச்சிக்காதீங்க, உங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி உங்கள் ட்ரிபிள் ஏ சேனலில் நான் அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு சேரணும். அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணேன். எம்டி சார், எம்டி ஃபோன் பனேகா உமாபதி, பொழக்க போகுது யார், இப்படி நிறைய புது கான்செப்ட்லாம் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் மட்டும் உங்கள் அசிஸ்டண்ட்டாக என்னை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் காலில் இருக்க செருப்பாக தேஞ்சு கடைசி வரைக்கும் உங்கள் கூடயே இருப்பேன். இது சத்தியம். இப்படி ஒரு அடிமையை தாண்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த சமயோஜித புத்தியும் பணிவும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. யூ ஆர் அப்பாயிண்டட் மிஸ்டர் கல்யாணம் ஆஃபீஸர். மன்னிச்சிடுங்க எம்டி சார், மறுபடியும் உங்கள் ஸ்தாபனத்தில் என்ன வேலைக்கு சேர்த்துப்பீங்களா? நம்ம சேனல்ல நீங்க ஸ்தாபனம்னா சொன்னீங்க. யூ ஆர் ரீஅப்பாயிண்டட் ஆஃபீஸர். யூ ஆர் ரீஅப்பாயிண்டட். தேங்க்யூ சார். எம்டி சார் உங்களுக்கு ஃபோன். தேங்க்யூ ஆஃபீஸர். தேங்க்யூ எம்டி சார். பேக்கரிக்கு எம்டி. ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே. தோ ஓடி வந்துடுறேண்ணே. எம்டி சார், அம்பாசமுத்திரத்தில் என்னோட ஃப்ரெண்டு ஜான்சனுக்கு மேரேஜ், வாங்க ஓடி போயிட்டு வந்துடுவோம். ஜான்சனா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜான்சன் ஃப்ரெண்டே கிடையாது. ஐயோ, உங்களுக்கு தெரியாது எம்டி சார், அவனும் நானும் போலியோ டிராப் போறது வந்து ஃப்ரெண்ட்ஸே. வாங்க டக்குன்னு போயிட்டு வந்துருவோம். இல்லைங்க, உங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு விவரமே பத்தல. அவன் சாதாரண ஜான்சன்ல, ஜான்சன் கம்பெனிக்கே எம்டி. அவங்களுடைய பவுடர் டப்பால ஒரு குழந்தை படம் வருமே, அது யாருன்னு தெரியுமா? அவன் தான் ஃப்ரெண்டா? அந்த குழந்தையே நான் தான். சின்ன வயசுல நல்லா சப்பியா இருப்பேன். என் மேல இருக்க பாசத்துல அந்த போட்டோ போட்டு வச்சிருக்கான். இப்போ நீங்க மட்டும் என் கூட வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆடியும் பேசி முடிச்சுட்டு வந்துடலாம். பல
இந்த வியாபார உத்தி உங்களை எங்கேயோ கொண்டு போகும். அப்பப்ப ஷார்ப் ஆயிடுறியா ஆபீசர்? நேரா உங்க ஃப்ரெண்ட் ஜான்சனை போய் விஷ் பண்றோம். பேபி சோப் கன்ஃபார்ம் பண்றோம். இந்திய தொலைக்காட்சிகளில் நம்பர் 1 தொலைக்காட்சி AAA தொலைக்காட்சின்னு மாத்திரம் வாழ்க்கையில தோத்துறோம். எங்க எம்டி சார் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவோன்றாரு. நீ என்னடா தோத்துறோன்ற? தோத்துறோம் இல்ல, தோத்துறோம். ஓ, இது சோஸ்தரம் எம்டி சார். இசு வாயில வரல. இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தேய். ஆபீசர், உங்க ஃப்ரெண்ட் பேரு ஜான்சன் தானே சொன்னீங்க? ஆமா. இங்க ஆல்பர்ட்னு போட்டிருக்கு. அப்படியே போட்டிருக்க. ஆல்பர்ட் ஜான்சன். ஆமா எம்டி சார். இப்போ சுப்பிரமணியம், பாலசுப்ரமணியம், குமரன், செந்தில் குமரன் அப்படின்னு முருகர் பல பேர் இல்லையா? அந்த மாதிரி தான் ஜான்சன், ஆல்பர்ட் ஜான்சன், பீட்டர், ஜான் பீட்டர், பாண்டிங், ரிக்கி பாண்டிங். சரி வாங்க. என் கூட வந்தீங்கல்ல? ஐயோ, ஆஃபீஸர், ஜான்சனை பார்க்கணும், ஜான்சன் ஆட் கன்ஃபார்ம் பண்ணணும், நம்ம சேனல் நம்பர் 1 சேனல் ஆக்கணும். இதை பற்றிலாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இப்படி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் கூத் அப்போ நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத உங்களோட சேர்ந்து குப்பை கொட்டுறதுக்கு கார்பரேஷன்ல போய் குப்பை லாரி ஓட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதான் நான் உங்களை கடைசியா கூப்பிடுறது. எம்டி சார், நான் வேலையை ரிசைன் பண்றேன். ஒரு நிமிஷம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொங்குனீங்கன்னா அப்புறம் ஆயுசு பூரா பேக்கரியில் உட்காந்து தான் ஓட்டணும். ஓகே, தி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சேர் காலியா இருக்கு, சீக்கிரம் வந்து உட்காருங்க. ஓகே. ஆளு எப்படி இருக்கு? நல்ல பெரிய ஹால் தான். ஒரு 1000-1500 பேர் உட்காரலாம். என்ன ஒரே கசன்னு இருக்கு. ஏசி இருந்தா சும்மா ஜம்முன்னு இருக்கும். நான் ஹாலை சொல்ல, என் ஆளை சொன்னேன். ஆளா? எப்பத்துல இருந்து? ஒன்று கவனிச்சிங்களா ஆஃபீஸர்? சில பொண்ணுங்க பார்க்க அழகா இருப்பாங்க, ஆனா குரல் ரொம்ப கேவலமா இருக்கும். சில பேர் பார்க்க சுமாரா இருப்பாங்க, ஆனா வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். சில பொண்ணுங்க தான் பார்க்கவும் அழகா இருப்பாங்க, குரலும் இனிமையா இருக்கும். என் ஆளுக்கு ரெண்டுமே சூப்பரா அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல ஐ எம் ஒரு லக்கி மேன். இவளை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வெயி, சும்மா விட்டிய வச்சு. புரியுது. உங்க முகர கட்டைய பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க புரியுது. பாட வச்சு கேட்டுட்டே இருப்பேன்னு சொன்னேங்க. சித்ரா தேவி பிரியாவின் ரெடி இளைய நிலா இசைக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? என்னையா அவனுங்க எவனுமே கை தட்ட மாட்டானுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? அடடா, என்ன வாய்ஸ், என்ன அழகு. என் மனசு என்கிட்ட இல்ல. 1 2 3 4 என்ன குளிர் ஜோரமா? சாரி, ஏன் இப்படி சொதப்புறீங்க? கரெக்டா வாசிங்க. ஓ, அதான பார்த்தேன், அங்க ஏதோ பிரச்சனை. ஓகே. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேட்பீங்களா எம்டி சார்? சாரி, ஏன் மிஸ்டேக் தான். சாரிண்ணே. அந்த நேரம் கண் பார்த்தாகி போன நேரம் ஏதோ ஆச்சு. வந்தாச்சு அப்பாவின் திட்டி எல்லாம் காற்றோடு போயே போச்சு. ஒசானா என் வாசல் தாண்டி போகலே, ஒசானா வேறொன்று அப்படியே போட்டனா. இங்க ஆல்பர்ட் ஜான்சன் செத்துட்டானா இல்ல உங்க அப்பா பீட்டர் தான் மண்டைய போட்டானா? ஒசானான்னு பாட சொன்னா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறேன். காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. இது என்ன கல்யாண விடல இளவு விடா? ஆளும் உனக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருந்தா சித்ரா தேவி பிரியாவின் இளைய நிலா இசைக்குழு ஒன்று ஆரம்பிச்சு மேலே ஏறி பாட வருவேன். இதுல இசை மலையில் நினைய தயாரா மைக்க வேற நீட்டுற. டேய், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்டா. இனிமே எவனாவது கீபோர்டு வாசிக்கிறேன் கபோர்டு வாசிக்கிறேன் நீங்க பார்த்தேன் கையை கால உடைச்சிடும். கொஞ்சம் கூட ஸ்டேஜ் மேனேஜ் இல்லாம எதுக்காக இப்படி கத்துறீங்க? எல்லாரும் என்னோட பாட்டை ஜாலியா ரசிச்சுட்டு இருக்காங்க.
எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்றீங்க? என்னது நான் டிஸ்டர்ப் பண்றேனா? ஏய் நீ தான் இந்த பாட்டு பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஏப்பா ஒரு பொண்ணு மேடை ஏறி இவ்வளவு கேவலமா பாடுது, என்ன ஏதுன்னு கேட்காம எல்லாரும் கல்யாணம் மேங்க வேற உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்கயா, சொல்லுங்க. எப்படி சார் இன்னும் ரோடு ஓரத்துல லேகியம் வைக்கிற மாதிரி கூட்டத்தை கூட்டி வச்சுன்னு இப்படி ஆவேசமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களோட கேவலமா பாடுறா. என்னால எப்படி பொறுத்துக்க முடியும் சொல்லுங்க. ஒன் சைடு லவ்வுக்கு ஓவர் ஃபீலிங் ஆகாது. வாங்க விடுங்க ஆப்ஷன் தடுக்காதீங்க. ஏய் இனிமே மேடை ஏறி எங்க பாடுறத பார்த்தேன் காலை உடைச்சிருவேன். யோ தள்ளியா. அப்படியே பாடுனாலும் பாத்ரூம்ல போய் பாடுறீ. ஏய் அங்க கூட பாடி வராதுடி. தண்ணி வராது. வாங்க எப்படி சார் வாங்க. விடுங்க ஆஃபீஸர். ஒரு அழகான பாடகி எனக்கு கிடைச்சிட்டான்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அவளை பார்த்த அந்த சின்ன கேப்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டேன். ஆனா அவ இப்படி உங்களை விட கேவலமா பாடி போதும். என் ஆசையில மண்ணலி போடுவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. என்னை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டான். அந்த பாவம் அவளை சும்மா விடாது. நான் கும்புற சாமி உண்மையிலே சத்தி இருந்தா அந்த மாரியாத்தா அவ வாயிலே குத்தாம விட மாட்டான். வாய் மேல குத்துறதுக்கு மாரியாத்தா என்ன மைக் டைசனா? பெருசா ஆரம்பிச்சிருச்சு. தெரியாம தான் கேட்குறேன். நீங்கள் என்ன சூப்பர் சிங்கர் ஜட்ஜோ? ஜதி சரியில்லை சுதி சரியில்லை பேசிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, பிரியாணியில் பீஸ் இல்லைன்னு பிரச்சனை பண்ணுறீங்களா? பண்ணுவோம் வாங்க, அதில் ஒரு தர்மம் இருக்கு. தயிர் பச்சடி வைக்கணும் தகராறு பண்ணுறீங்களா? பண்ணுங்க, அதில் ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஓஹோ நானா? இங்கே பாருங்க, வந்தமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். மண்டபத்தில் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, கெடுத்துறாதீங்க. வயசானாலே இப்படித்தான். எந்திரிங்க ஆஃபீஸர். எந்திரிங்க ஆஃபீஸர். யோ எந்திரியா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை கேவலமா பாடிட்டாளேன்னு நானே தீராத மன உளைச்சல்ல இருக்கேன். அதை பத்திலாம் கொஞ்சம் கூட அக்கறையா எல்லாமே இப்படி ஊருக்கு போய் பந்தியில் உட்காந்துட்டீங்க. அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பார்க்குறாங்க. வந்த வேலையா? யோ நான் மறந்துட்டியா? ஆல்பர்ட் ஜான்சனை பார்க்கணும், பேபி ஷோ பேட் கன்ஃபார்ம் பண்ணணும், நம்ம சேனல் நம்பர் 1 சேனல் ஆகணும். அதுக்கு தானே வந்தோம். தூக்கி குப்பையில் போடுங்க. எனக்கு ஆல்பர்ட் ஜான்சனையும் தெரியாது, ஆம்லெட் ஜான்சனையும் தெரியாது. எல்லாம் பொய். நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிட தான். போதுமா? இந்த ஏரியால எங்க விசேஷம் நடந்தாலும் நான் பிரியாணி பண்ணதா மொதல் போன் தம்பி கல்யாணத்துக்கு தான் போடுவேன். அந்த தம்பி எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு ஏன் பிரியாணி சாப்பிட வந்துருவார்ல, அப்படி ஒரு பார்த்தோம். அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. தம்பி 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 அண்ணன் பெருமையா சொல்லுவேனே. ஏதாவது சொல்லிட்டு இருப்பீங்க. கேவலம் இந்த காதர் பாய் பிரியாணிக்காக என்ன ஏமாத்தி இவ்வளவு தூரம் கூட்டு வந்த? அண்ணன் பார்க்கதான் காண்டா மிருகத்துக்கு கட் பண்ணி போட்ட மாதிரி இருப்பாரு. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். நீங்க மட்டும் என்ன தம்பி என் பிரியாணிக்கு வாங்கி இதை என் கழுத்துல போடல. இது என்னன்னு தெரியுதா? அருணா கொடி. யோ பாய் முடியா ஏன் இவன் கூட சேர்ற? எம்டி எம்டி. ஓ சரி சரி சரி. உனக்கு ஊராக்கு தான் அருணா கொடி, எனக்கு என் தம்பிக்கும் தொப்புள் கொடியா? தொப்புள் கொடி சொல்லு தம்பி. அண்ணா தொப்பை கொஞ்சம் உள்ளே இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேல படம் லுங்கி ஹோத்துரு தம்பி. இந்தப்பா தலையில அடிச்சுக்கிறவர எங்க ஓனர் கூப்பிடுறாங்க, வா. நீங்க தான் மண்டபத்துக்கு ஓனரா? ஐயோ ஆமா. தாமோதரன் எங்க எஸ்கேப்பா பாக்குற? இங்கே இரு, விட்டுறாதீங்க மேடம். நான் தான் இந்த மண்டபத்துக்கு ஓனரா இருப்பேன்னு நீங்க எதிர்பார்க்கல. சரி, உங்க பேர் என்ன? மிஸ்டர் அழகுராஜா. மிஸ்டர் அழகுராஜா. மாட்டிக்கிட்டோமேன்னு பயமா? பொடி. நீ ரொம்ப கேவலமா பாடின. நீ பாடினது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதான் கலாய்ச்சேன். சித்ரா பாட்டு பிடிக்காதவங்க சில பேர் இருக்காங்க, ஜானகி பாட்டு பிடிக்காதவங்க சில பேர் இருக்காங்க. அவ்வளவு ஏன் ஸ்ரேயா கோஷல் பாட்டு பிடிக்காதவங்க கூட சில பேர் இருக்காங்க. அதுக்காக அவங்க எல்லாரும் நல்ல சிங்கர்ஸ் இல்ல ஆயிடுமா? சொல்லுங்க. அதே மாதிரிதான் இந்த தேவி பிரியாவும். ஏன் பாட்டு உங்களுக்கு பிடிக்கல? சிம்பிள். இவ்வளவு கேவலமா பாடிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சித்ராவே ஜானகி ஸ்ரேயா கோஷல் பண்றாளே. ஓகே ஸ்டாப். Shut up.
ஒரு நாள் ஈனி இழிக்க போறா, அப்புறம் பாருடி என்ன நடக்க போகுதுன்னு. எம்டி சார், உங்க வாயில புஷ்பானத்தை வைக்க நான் இன்னும் வாழ்க்கையில முழுசா எதுவுமே அனுபவிக்கல, அதுக்குள்ள வயசான கிழமை அப்படி சாபம் விடுறீங்க. மெதுவானே மெதுவா. இந்த காதல் பாய் மூஞ்சியை பார்த்துட்டு பிரியாணி சாப்பிட போனா அப்படி தம்பி. போகிற வெளில சாப்பிட்டுக்கோங்க. பாய் பாய் பாய். எம்டி சார், ஒரு பாயே பாய் சொல்லிட்டு போறா அழக பாருங்க சார். அவர் சாதாரண மனுஷன் இல்ல, பிரியாணி செய்யறதுக்காக பிறவி எடுத்த பெரிய சைஸ் தெய்வ குழந்தை. நானே கடுப்புல அடிக்க சரக்கு, ஊத்திக்க கிளாஸ், தொட்டுக்க ஊறுகாய் பாக்கெட், சாப்பிட பிரியாணி. இப்போ புரியுதா? இந்த மாதிரி ஒரு நல்ல பாய் இருக்கிறதுனால தான் நாட்டுல மழை பெய்யுது எம்டி சார். உண்மைதான் ஆபீசர். இந்த காலத்துல யாரு இப்படிலாம் செய்வா? பாய் மாதிரி நல்லவங்க இருக்கிறனால தான் இந்த நாட்டுல மழையே பெய்யுது.